அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். புத்த பெருமான் பயணப்பட்டு கொண்டிருந்தாராம் தனது சீடர்களோடு. அப்போது ஒரு பெரிய ஆலமரமாம். அந்த ஆலமரம் ஒரு ஏரிக்கரையில் தான் இருந்திருக்கிறது. அந்த ஆலமரத்து அருகே அமர்ந்து கொண்டு சிஷ்யர்களிடம் சொல்லியிருக்கிறார், எனக்கு அருந்துவதற்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. உடனே சிஷ்யர்களும் ஒரு பானை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த நேரம் பார்த்து ஒரு மாட்டு வண்டிக்காரன் மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஏரியை கடந்து சென்றிருக்கின்றார். உடனே என்ன நடந்திருக்கும்? சேரும் சகதியும் அப்படியே மேலே வந்து விட்டது. அந்த நீர் தெளிவாக இல்லை. அருந்துவதற்கு அதை எடுக்க முடியாது. எனவே சற்று நேரம் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் சிஷ்யர்கள். இருந்துவிட்டு அதற்கு பிறகு நீர் தெளிந்ததும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் புத்த பெருமானிடம் அதை கொடுத்திருக்கிறார்கள். அவரும் அதை அருந்திவிட்டு கேட்டாராம், இந்த நீரை எடுத்து வருவதற்கு ஏன் உங்களுக்கு எவ்வளவு நேரம் சென்றது என்று கேட்டிருக்கிறார். உடனே அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் மாட்டு வண்டிக்காரன் சென்றான், அதனால் நீர் தெளிவு இல்லாமல் அப்படியே சென்று விட்டது, தெளிந்ததும் நாங்கள் அதை எடுத்து வந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சேரும் சகதியும் மேலே நீர் அருந்த முடியாத நிலையில் இருந்தது, அதனால் அது கொஞ்சம் கீழே சேரும் சகதியும் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே புத்த பகவான் சொன்னாராம், இது போலத்தான் நமது வாழ்க்கையும். நமது வாழ்க்கையில் எத்தனையோ குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை கண்டு நாங்கள் இன்னும் மனம் குழம்பக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தானாக அது சரியாகிவிடும் என்று சொன்னாராம். உண்மையான ஒரு விடயம் என்று சொன்னால் நாமும் அப்படிதான். நமது வாழ்க்கையில் அமைதி இல்லையே, பிரச்சனையாக இருக்குது என்று மனம் குழம்பி திரிவோம். அந்த மனக்குழப்பங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும். அந்த அமைதியே மனக்குழப்பத்தை தீர்த்துவிடும்.